பீட்ரூட் கேரட் வச்சு டிஃபனுக்கும் சாத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு அட்டகாசமான கிரேவி செஞ்சிடலாங்க. அதுக்காக கால் கப் பட்டாணி வந்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பீட்ரூட், ஒரு உருளைக்கிழங்கு, 2 கேரட் எல்லாத்தையுமே தண்ணியில் நல்லா கழுவிட்டு தோல் சீவி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் துருவல், முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, கசகசா, சோம்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. குக்கரில் முதல்ல பட்டாணி உப்பு சேர்த்து 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே தண்ணியில் நறுக்கி வச்சிருக்க காய்கறிகள், உப்பு, மஞ்சள் தூளாக சேர்த்து 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு மற்ற மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பொடியாக நறுக்கின 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது கூட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே வேக வச்சிருக்க அந்த காய்கறிகள், பட்டாணியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு கெட்டியான கிரேவியை வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க இந்த செட்டிநாடு ஸ்டைல் பீட்ரூட் கேரட் கிரேவி.